ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த அருமையான வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலே நாம் சங்கீதம் 46வது சங்கீதத்திலே இருக்கக்கூடிய 7வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று அருமையான வேத வார்த்தையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பிரியமானவரே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அருமையான சங்கீதக்காரன் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே அவர் சொல்லுவார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று இந்த சங்கீதம் துவங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கீதத்தை நீங்கள் கடைசியிலே பார்க்கின்ற பொழுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று இந்த இடத்திலே முடிவுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரி சகோதரி, இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரன் தெளிவாகவும் அவர் ஆணித்தரமாக சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரே சகோதரியே, தேவன் நமக்கு துணையாக இருக்கிறது மாத்திரமில்லாமல் அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதரே சகோதரியே, இந்த நேரத்திலே தேவன் துணையாக இருக்கிறது மாத்திரமில்லாமல் அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரயாணப்பட்டு வருகிற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே மக்கள் எங்களுக்கு துணையாக இருப்பதாகவும், அது மாத்திரமில்லாமல் நமக்கு எல்லா காரியத்திலும் அவர்கள் உதவி செய்கிறவர்களாகவும் எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருக்கிறவர்களாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற விபரீதங்களினாலே, துயரங்களினாலே, ஆபத்துக்களாலே, இக்கட்டிலே பலர் நம்மை கைவிட்டு போகிற சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக யாக்கோப்பின் தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் துணையாகவும் இருக்கிறார் என்பதை இந்த வேதாகமத்தில் இருந்து நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிறார் என்று தாவீது குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரியை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கலமாக நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நம்மை பராமரிக்கக்கூடியவராக, நம்மை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கக்கூடியவர் ஒருவர் உண்டென்று சொன்னால் அவர் தேவன் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் ஆணித்தரமான உண்மையாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற பல நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், நமக்கு வேண்டியவர்கள் ஒரு சமயத்திலே நம்மை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போகிறது. ஆகவேதான் தேவனை நம்பி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே விளங்கி வைக்க வேண்டியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பு ஏசா என்கிறதான பிள்ளைகளை பெற்றான் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே யாக்கோப்பை நீங்கள் அதிகமாக வாசித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போகக்கூடிய
ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. அவர் பிரிந்து போய் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய இடத்திலே அவர் அடைக்கலம் புகுந்த பொழுதும் அந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே பல துயரங்கள், பல சூழ்நிலைகளை அவர் கடந்து செல்ல வேண்டி இருந்தது. பல விதமான நெருக்கங்களிலே கடந்து போக வேண்டி இருந்தது. ஆனால் ஒரு முறை யாக்கோப்புக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவர் சொன்ன ஒரு காரியம், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதக்காரன் அதை நினைவுபடுத்தும்படியாக இந்த இடத்திலே சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு காலமும் லாபானுடைய வீட்டிலே வாழ்ந்து வந்த அந்த யாக்கோப்பு திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வரும் பொழுது வழியிலே பல பிரச்சனைகள், போராட்டங்களை அவர் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தை அழித்து விடக்கூடிய மக்கள் அவருக்கு விரோதமாக வந்தார்கள். தன்னுடைய சொந்த சகோதரனும் அவருக்கு விரோதமாக அங்கே வந்த பொழுதும் கர்த்தர் அவருக்கு துணை நின்று எல்லா இடங்களிலும் சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் அவருக்கு அடைக்கலமாக இருந்து அவரை போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமாக கூட்டி சேர்த்ததையும், அவருடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்ததையும், அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணினதையும், அவருடைய சந்ததி ஊடாக இயேசு கிறிஸ்து என்கிறதான தேவனை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தேவனாக அவருடைய வாழ்க்கையிலே, யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டது போல நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது மாத்திரமில்லாமல் அவர் நமக்கு தேவனாகவும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த உன்னதமான ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, ஒருவேளை இதை யாக்கோப்பை குறித்து நீங்கள் அறியாதவளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் நமக்கு கன்மலையாக இருக்கிறார், அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக, உங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் நமக்காக மரித்தார். 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் வாழுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு தேவன் என்பதை இந்த இடத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே, ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே வரும் பொழுது நித்தியமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று இந்த கோராகினுடைய புத்திரர்கள் இந்த பாடின இந்த பாட்டிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு துணையாக இருக்கிறார் என்று இந்த வேதத்திலே இருந்து நான் வாசிக்கக்கூடியதாக, அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவன் உங்களுக்கும் துணையாக இருப்பார், உங்களுக்கும் அடைக்கலமாக இருப்பார், உங்களையும் அவர் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஆபத்திலே சிக்கி இருக்கிறீர்களோ, ஆபத்து வரும் என்று பயந்திருக்கிறீர்களோ, ஆபத்திலே நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, இதோ ஆண்டுடைய கரம் உங்களை நிச்சயமாக பாதுகாக்கும். இந்த தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபம் பண்ணும்படிக்கு விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர்களுக்கு அடைக்கலமாக,
துணையாக, கோட்டையாக, உயர்ந்த அடைக்கலமாக நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு செபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கலமாக இருப்பார். இது போன்ற செய்திகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுவீர்களானால் உங்களுக்கு இது ஒவ்வொரு கிழமையும் நீங்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருப்பதற்கு எங்களுடைய பெல் பட்டனை நீங்கள் அமைத்து வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் அவைகள் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.